Tamil Bookshelf. Never stop learning. இதுக்கு முன்னாடி படித்த எல்லா சாப்டர்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேஜர் பாயிண்டாக இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த ஒரு செயலில் கிடைக்குதோ அந்த செயலை திரும்ப திரும்ப செய்யணும்னு நம்மளோட மூளை நச்சரிக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, ஒரு மன அழுத்தம் கிடைக்குது, இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம மூளை பெருசாக விரும்புறது இல்லை, நம்மளை புஷ் பண்ணுறதும் இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுலயும் நாம எல்லாருமே இன்ஸ்டன்டாட்டு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சனுக்கு தான் இன்னைக்கு நாம அடிக்ட் ஆகியிருக்கோம். அந்த இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கலன்னா நம்மளால பல நேரங்கள்ல எந்த ஒரு ஹேபிட்டையுமே ஃபாலோ பண்ண முடியாது. 10 வருஷம் கழிச்சு தான் உனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாச்சுன்னா இங்க நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. 10 நிமிஷத்துல உனக்கு ஒரு பெனிஃபிட்டை நான் தரேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அத்தனை பேரும் போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்பாக்சனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை லாங் டேர்ம்ல கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோ இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோ நாம கொடுக்கறது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் வாழ்க்கை ரொம்ப குறுகியது அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கிட்டது தான். அதனாலதான் வெயிட் பண்ணி அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பொறுமை நம்ம கிட்ட இல்லை. நமக்கு எதுவா இருந்தாலும் உடனே கிடைக்கணும், இப்பவே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு புத்தியிலே நம்ம இருக்கோம். இந்த புத்தி சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல இந்த இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பல தவறான பழக்கங்களை பழகிறதுக்கு தான் ஹெல்ப்பா இருக்குது. நல்ல பழக்கங்களை பழகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த மன நிறைவுக்கு அடிமையாக இருக்கிற நம்ம மூளையை அதே வழியில் போய் நம்ம ஹேக் பண்ணோம்னா ஒரு நல்ல ஹேபிட்டையும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஹேபிட்டோட எண்டில் உடனடியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிவார்டை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பிலேயே நம்ம மூளை அந்த ஹேபிட்டை விடாம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த அடிக்ஷனை நீங்க கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்மளால ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது தான் ஜேம்ஸ் இந்த சாப்டர்ல நமக்கு மெயினா சொல்லியிருக்காரு. ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அங்கே 4 விஷயம் மேஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த 4 விஷயம் என்னெல்லாம்னா அறிகுறி, தீவிர நாட்டம், செயல்விடை, வெகுமதி. இந்த 4 விஷயமும் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுறதுக்கும் அந்த ஹேபிட் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த 4ஐயும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹேபிட் ட்ராக்கர். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்த கேலண்டர்ல கிராஸ் போடுவோம் இல்லை, இன்னைக்கு நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஹேபிட் ட்ராக்கர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க இப்போ ஃபிட்னஸ் ஜேர்னிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அன்னைக்கெல்லாம் அந்த கிராஸை போட்டுட்டே வரணும். ரெஸ்ட் டேல ஆக்டிவ் ரெஸ்ட் டே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கார்டியோ பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது. வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ண மாட்டாங்க. சிலர் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருப்பாங்க, சிலர் சீட் டே ஆட் அன்னைக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த கிராஸ் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒர்க் அவுட் டேக்கெல்லாம் அவங்க கிராஸ் போட்டுட்டே வருவாங்கல்ல, இது ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது அந்த கேலண்டரை பார்த்த உடனே இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், அந்த கிராஸை போட்டே ஆகணும்ன்ற ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும், அறிகுறி. அதுக்கப்புறமா உங்களோட மூளை உடனே போய் ஒர்க் அவுட் பண்ணு புஷ் பண்ண ஆரம்பிக்கும், தீவிர நாட்டம். அதுக்கப்புறமா நீங்க போய் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, செயல் விடை. அதுக்கப்புறம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிராஸை நீங்க போட்டு இன்னைக்குள்ள அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு ஹேபிட் ட்ராக்கர் மூலமா இந்த 4ஐயும் உங்களால ஒரு ஹேபிட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்றதுக்கு பெஸ்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஹேபிட் ட்ராக்கர் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கிற மாதிரி உங்களால பண்ண முடியும். இது ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் தான் இருக்குது. அது என்னன்னா இந்த கிராஸ் போட்டுட்டே வர்றீங்கல்ல, இந்த செயின் 2 நாள் தொடர்ச்சியா கட் ஆகக்கூடாது. ஒரு நாள் நீங்க செய்யல, அதுக்கு எக்ஸ்கியூஸ், ஓகே விட்டுறலாம். 2 நாள் செய்யாம விடவே கூடாது. அப்படி நீங்க செய்யாம விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த செயின் பிரேக் ஆகும். 10 நாள் தொடர்ந்து செஞ்ச நீங்க 2 நாள் கேப் விடும்போது அதுக்கு அடுத்தது உங்களால கண்டினியூஸா 5 நாள் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறமா திரும்பவும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சு செய்யாம இருப்பீங்க. திரும்பவும் வந்து கடைசியில் ஒரே ஒரு நாள் தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அடுத்த நாள் திரும்பவும் டிஸ்கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ எந்த ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டினியூஸா ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்க.
சாப்டர் 15ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு செயலால கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் தான் அந்த செயல் ஹேபிட்டா ஃபார்ம் ஆகுறதுக்கான மெயின் சோர்ஸ் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த சாட்டிஸ்பாக்சன் தான் ஒரு கெட்ட பழக்கத்தை திரும்ப திரும்ப நாம செய்யறதுக்கும் நம்மள தூண்டுது. இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த சாட்டிஸ்பாக்சனை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். முன்னாடி எல்லாம் ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அது அம்மாவா இருக்கும், இல்லைன்னா அக்கா தங்கச்சியா இருக்கும், இல்லைன்னா ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை செலவு பண்றது, சேமிக்கிறதுன்னு எல்லா ப்ராசஸும் அவங்க கையில தான் இருக்குமே தவிர பசங்க கிட்ட பணத்தை வச்சு விளையாடக்கூடிய உரிமை இருக்காது. பட் இன்னைக்கு என்னன்னா ஏன் பணம்னு ஒரு குடும்பத்துல சம்பாதிக்கிற எல்லாருமே அவங்க பணத்தை பிச்சு பிடுங்கி தனித்தனியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓம் பணத்தை ஆட்டையை போட்டாலும் போடுவேனே தவிர என் பணத்துல ஒரு பைசா தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்குள்ளேயுமே பெரிய பஞ்சாயத்துகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு படித்த மேதாவியான ஒரு சமூகத்துல. நீங்க ரொம்ப அதிகமா படிச்ச இந்த மாதிரி ஒரு மேதாவி கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களால அதை யூஸ் பண்ணி ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியும். இதுக்கப்புறமா என்னைக்கெல்லாம் நீங்க அந்த கெட்ட பழக்கத்தை நீங்க செய்றீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ குடிக்கிற பழக்கத்துல இருக்கீங்க, அதை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இனி நான் என்னைக்கெல்லாம் குடிக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் என் ஒய்ஃபுக்கு என் சம்பளத்துல ஒரு 10% நான் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். 10% அப்படின்னா 10,000த்துல 10% 1000 ரூபாய், 20,000த்துல 10% 2,000 ரூபாய். இதுதான் கணக்கு. இந்த மாதிரி ஒரு 10% அமௌண்ட்டை நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நீங்களே போட்டுவாங்க. இப்படி நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை போட்டதுக்கு அப்புறமா எப்பெல்லாம் நீங்க வந்து சரக்கடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள போறீங்களோ அப்ப எல்லாம் இன்னொரு மைண்ட் வந்து சொல்லும், உங்களுக்கு அந்த ஒய்ஃபுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு இருக்குல்ல ஒரு மைண்டு, அந்த மைண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஏய் தண்ணியை தொற்றாத, 2,000 ரூபாய் போயிடும், அதுக்கடுத்து நாளையும் நீ தொடுவ, அதுக்கு 4,000 ரூபாய், அப்படியே போயினா 10 நாளைக்குள்ள இருக்கிற பணம் மொத்தம் ஒய்ஃபு கிட்ட தான் கொண்டு கொடுப்பேன், ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டும். இந்த பிடிக்காத விஷயத்த செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டரே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெட்ட பழக்கத்துல உங்களை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல வழி. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது நீங்க இந்த அக்ரிமெண்ட் யாரு கூட போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருக்கு இந்த விஷயத்த நீங்க சொல்லணும், சொல்லிட்டு தான் இதை செய்யணும். அப்பதான் ஒரு பயம் இருக்கும், உங்க மனசாட்சியும் குத்தும். அதே நேரத்தில் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், லவ் எல்லாமே இருக்கணும் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும்னா. ஏன்னா இப்போ வந்து அந்த குடிக்கிற பழக்கத்தை எடுத்துப்போமே, அதுல வந்து பணம் தரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். இப்ப அந்த ஒய்ஃப் வந்து ஒரு பணவரி பிடிச்சவங்களா இருந்து நீ செத்தா என்ன இருந்தா என்ன, நீ குடிச்சு சாவு, ஏன்னா பணத்தை எடு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்கன்னா நீங்க குடிக்காம இருந்தாலும் வீட்டுல வீம்புக்கு 2 பீரை வாங்கி வச்சு உங்களை சுரண்டி பார்த்து பணத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சைக்கோ மனைவிகள் இருந்தாச்சுன்னா இந்த இதை டெக்னிக் அவங்க கிட்ட ட்ரை பண்ணிடாதீங்க, உங்க உயிருக்கு தான் ரொம்ப ஆபத்து. இது வந்து உங்க மேல கேரிங்கா இருக்கிற ஒருத்தவங்க கூட இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நீங்க குடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சீக்கிரமா வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஒரு மேஜர் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற ஒரு ஆளை பிடிங்க, அதுக்கப்புறமா ஈஸியாவே நீங்க கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த சாப்டர் மூலமா ஜேம்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய டெக்னிக் இதுதான்.